முசிறி நேசிப்பும் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கத்துடன் உங்கள் ரமேஷ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற தொகுப்பில் பார்த்திங்கன்னா வெள்ளூரில் சிவகாம சுந்தரி சமேத ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலயம் மற்றும் ஐஸ்வர்ய மகாலட்சுமி ஆலயத்தை பற்றி தான் இந்த தொகுப்பில் அதனோட சிறப்புகளையும் வரலாறையும் பெருமைகளையும் பற்றி பார்க்க போகிறோம். இந்த கோவிலுக்குன்னு பல சிறப்புகள்லாம் இருக்குங்க. அதில் ஒரு சில சிறப்புகளை நாங்களும் சொல்லிக்க விரும்புகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா நம்ம முசிறியை அதாவது ஆட்சி செய்த மன்னன் முசுகுந்த சக்கரவர்த்திங்கிற மன்னன் காலத்திலையும் 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடியும் இந்த கோயில் கட்டப்பட்டதாக ஒரு வரலாறு சொல்லுதுங்க. இந்த கோயிலில் இன்னும் இருக்க சிறப்புகளில் பார்த்திங்கன்னா ஐஸ்வர்ய மகாலட்சுமிக்கு ஒரு தனி சன்னதி கொண்டும் போகருக்கு தனி சன்னதிகளும் இருக்குது. எங்கேயும் இல்லாதபடியாக இங்கே பார்த்திங்கன்னா பைரவர் காலபைரவர் ஞான பைரவர் அப்படிங்கிற 2 பைரவர்களும் இங்கே தனி சன்னதி கொண்டு இங்கே வர பக்தர்களுக்கு தரிசனம் கொடுத்துட்ருக்காங்க. இந்த கோயிலில் இன்னொரு விசேஷமாக இருக்க விஷயங்கள் என்னென்னு பார்க்கும்போது நம்ம ஐஸ்வர்ய மகாலட்சுமின்னு ஒரு அம்சமாக இருக்கிறது தான் இங்கே தலவிருட்சமாக இருக்க வில்வ மரமாகும். இந்த கோயில் போகர் சித்தர் மற்றும் புலிப்பாணி சித்தர், கோரக் சித்தர் அப்படிங்கிற பல சித்தர்களாக கட்டமைக்கப்பட்ட ஒரு கோயில்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலுக்கு வரணும்னா பார்த்திங்கன்னா நம்ம திருச்சி நாமக்கல் சாலையில் முசிறிக்கு முன்னாடியே ஒரு 5 கிலோமீட்டருக்கு முன்னாடியே இருக்குது. இந்த கோயிலோட சிறப்புகளை நம்ம பார்ப்போம் வாங்க. வணக்கம் சாமி. இப்போ நம்ம வெள்ளூர் திருக்காமேஸ்வரர், சிவகாம சுந்தரி, ஐஸ்வர்ய மகாலட்சுமியெல்லாம் இருக்குது. இந்த கோயில் பழம்பெரும் கோயிலுங்கிறதும் எங்களுக்கு எல்லாம் தெரியும், நம்ம மக்களுக்கும் தெரியுங்க. இதை பற்றிய ஒரு வரலாறுகளும் இதை பற்றிய பெருமைகளையும் சிறப்புகளையும் கொஞ்சம் சொல்லுங்களேன் சார். சிவா திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல ஸ்ரீ காமேஸ்வரன் திருவருளால், அதாவது இந்த ஆலயமானது திருச்சியிலேருந்து 30 கிலோமீட்டரில், முசிறிலேருந்து 10 கிலோமீட்டரில் அமைந்துள்ளது. காவிரியின் வடபகுதியில் வெள்ளூர் என்று அழைக்கக்கூடிய ஒரு சிற்றூரில், அழகான சிற்றூரில் அமைந்துள்ளது. அதாவது இந்த ஆலயம் எப்படி அமைஞ்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த முசுகுந்த சக்கரவர்த்தி என்ற மன்னன் வளன்கிற அசுரனை அழிக்கிறதுக்காக, வளன்கிற அசுரன் யாரை கடவுளாலேயோ மற்ற தேவர்களாலேயோ மற்ற மனிதர்களாலேயோ தனக்கு அழி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வரம் வாங்கினவன். அவனை முசுகுந்த சக்கரவர்த்தி என்பவர் முன் ஜென்மத்தில் செய்த புண்ணியத்தினால அவர் அதாவது வானர முகமும் மனித உடம்பும் கொண்ட மன்னர். அவர் தான் முசிறி ஆண்ட முசுகுந்த சக்கரவர்த்தின்னு சொல்லக்கூடிய மன்னரால் உருவாக்கப்பட்ட கோவில். அவர் வளன்கிற அசுரனை அழிக்கிறதுக்காக இந்த ஆலயத்தில் தவம் பண்ணி சுவாமிகிட்ட குந்தங்கர ஆயுதம் வாங்கி வெல்ல முடியாத வென்றதுனால இந்த ஊருக்கு வெள்ளூர்னு பேர். யாராலும் வெல்ல முடியாத அசுரன் அவனை இந்த ஈஸ்வரன்ட்ட பூஜை பண்ணி இவர்கிட்ட குந்தங்கர ஒரு உடைவாளை வாங்கி அவனை வெல்ல முடியாதவன். அதனால தான் அந்த ஆலயத்தில் தரிசனம் பண்ணால் நமக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும், எவ்வளோ சிரமங்கள் இருந்தாலும், எவ்வளோ மனக்குறைகள் இருந்தாலும் அந்த ஆண்டவன் தரிசனம் பண்ணால் அந்த காரியம் தடைகள் நீங்கி அந்த காரியம் வெல்லும். அதனால தான் அந்த ஊருக்கு வெள்ளூர் என்று பெயர் பெற்ற ஊராக இருக்குது. 2வது, மன்மதனுக்கு இழந்த உடம்பை கொடுத்த இடம். மன்மதனுக்கு காமனுக்கு உடம்பை கொடுத்ததுனால காமேஸ்வரன் என்று எல்லாராலும் அழைக்கப்படுகிறது. அம்பாள் காமேஸ்வரன், சுவாமி காமேஸ்வரன், அம்பாள் சிவகாம சுந்தரி, ஐஸ்வர்ய மகாலட்சுமி. ஐஸ்வர்ய மகாலட்சுமி இந்த சிவனை பூஜை பண்ணி இந்த சிவனுக்காக தன்னையே வில்வ மரமாக்கிட்டு ஐஸ்வர்ய மகாலட்சுமி தன்னையே இங்கே இருக்கிற வில்வம் மகாலட்சுமி ஸ்வரூபம். வில்வ மரமாக்கி சுவாமிக்கு வில்வ மழையாக பொழிஞ்சு சாமி காட்சி கொடுத்து மகாலட்சுமியை இந்த ஆலயத்தினுடைய குபேர பாகம் என்று சொல்லக்கூடிய இடத்துல குபேர மகாலட்சுமியாக அமர்ந்து இங்கே சேவை செஞ்சிட்ருக்கா. அதே மாதிரி இங்கே பைரவர், எல்லா கோயிலையும் கால பைரவர் இருக்கும். இங்கே கால பைரவர், ஞான பைரவர், 2 பைரவர் இருக்காங்க. அதான் மன்மதனுடைய குருநாதன் ஞான பைரவர். மன்மதனை அழைச்சிட்டு இங்கே அவருக்கு உடல் கிடைக்க செஞ்சவர். 3வது, இங்கே சித்தர்களால் உருவாக்கப்பட்ட கோயில். போகர், பாம்பாட்டி சித்தர், கோரக்கர், காகபுஜனர், புலிப்பாணி இவெல்லாம் கோரக்கர் இவெல்லாம் வழிபட்டு இந்த ஆலயத்தினுடைய ஒரு பெரிய சிறப்பை உண்டு பண்ணியிருக்காங்க. அதனால் இங்கே போகிறவங்களுக்கு மனதில் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும், எவ்வளோ மன நிம்மதி இல்லாமல் இருந்தாலும் இவரை தரிசனம் பண்ணால் மன நிம்மதி ஏற்படும். அதை குடும்பத்தில் எல்லா வித கஷ்டங்களும் நிவர்த்தியாகும். எல்லோரும் சந்தோஷமாக நல்லா இருக்கிறதா ஐதீகம். அதனால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சுக்கர உரையில் மகாலட்சுமிக்கு தீபம் இட்டு செந்தாமரை சாத்தி வழிபட்டு வந்தால்
அதாவது எவ்வளவு ஜாதகத்தில் தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷங்கள் நிவர்த்தியாகி அவங்களுக்கு வந்து விரைவில் வந்து நல்ல திருமணங்கள் நடக்கும், நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கும், நல்ல தொழில் வியாபாரம் முன்னேற்றமாக இருக்கும். இப்பேற்பட்ட நல்ல சிறப்பு வாய்ந்த கோயில். இந்த ஆலயத்தினுடைய நிர்வாகத்தை வந்து இந்து அறநிலையத்துறையினால் நிர்வகிக்கப்பட்டு மிகவும் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது. ஆகையால் பொதுமக்கள் அனைவரும் தவறாது இந்த ஆலயத்துக்கு வந்து எல்லாம் உள்ள காமேஸ்வர பெருமான் மகாலட்சுமியின் அருளை பெற்று எல்லோரும் நலமுடன் வாழ என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன். சாமி, இந்த கோயில் நடை திறந்திருக்கிற நேரம்லாம் காலம்பரை 8 மணிக்கு மேலே மதியம் 12 மணி வரைக்கும் இருக்கும். சாயந்தரம் 5 மணிக்கு மேலே ராத்திரி 7:45 வரைக்கும் 7:40 வரைக்கும் கோயிலினுடைய நடை திறந்திருக்கும் நேரம். அப்புறம் சாமி, இன்னொரு சந்தேகமான ஒரு இதுதான். இப்போ திருக்காமேஸ்வரரை நம்ம சாமி தரிசனம் பண்ண போகிறப்ப பார்த்திங்கன்னா சட்டையை நம்ம பனியன்லாம் போட்டிருந்தோம்னா அதை கழட்டிட்டு போகிறோம். இந்த ஆலயத்தில் வந்து சித்தர்களுடைய போக சக்கரம் மேலே இருக்கிறதுனால எந்திர பரிஷ்டானாவே அந்த இடத்துல வந்து அது மூலஸ்தானம் மாதிரி. அதனால தான் அந்த மாதிரி ஒரு நிகழ்வு. ஆமாம். இப்போ நம்ம மித்த கோயிலில் பார்க்குறப்பையும் பார்த்திங்கன்னா சிவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதங்களாக இருக்கும், வடிவங்கள் சைஸு. இது இங்கே நம்ம பார்க்குறப்ப ஒரு உணர்ச்சி பூர்வமாக நமக்கு விடுது. இதை இந்த கோயில் கட்டி குறைஞ்சபட்சம் எவ்வளோ ஆண்டுகள் இருக்கும்? கிட்டத்தட்ட 3000 வருஷங்கள் இருக்கும். இது வந்து ஏன்னா இங்கே இருக்கிற மூலவர்கள்லாம் சித்தர்களால் உருவாக்கப்பட்டது. அந்த காலத்தில் ரொம்ப பழமையானது. அதனால் அதனுடைய வசீகரத்தன்மையும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆமாம். இப்போ சாமி, வெண்தாமரை இருக்குது, நிறைய பூக்கள்லாம் இருக்குது. ஆனால் நம்ம ஐஸ்வர்ய மகாலட்சுமிக்கு வர பக்தர்கள் எல்லாமே வந்து செந்தாமரை வாங்கிட்டு வராங்க. அதுக்கு உண்டான விசேஷ காரணங்கள்லாம். அதாவது வெண்தாமரை வந்து சரஸ்வதிக்கு உகந்தது. ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு பொருள் இருக்குது. இப்போ சிவன்னா வில்வம் தான் பூஜை பண்ணணும், பெருமாள்லாம் துளசி தான் பூஜை பண்ணணும். அதே மாதிரி சரஸ்வதினா வெள்ளை தாமரையில் பூஜை பண்ணணும், மகாலட்சுமினா செந்தாமரையில் பூஜை பண்ணணும். இது வந்து நேதி. வெள்ளூர் கோயிலை பற்றி ரொம்ப அழகாகவும் அருமையாகவும் எங்களுக்கு எல்லாம் தெரியாத நிறைய பக்தர்களுக்கு தெரியாத ஒரு நல்ல நிகழ்வுகளையும், ஏன்னா சித்தர்கள்லாம் இருந்திருக்காங்க, இதை வந்து உற்பத்தி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவலெல்லாம் ஒரு நல்ல தகவலெல்லாம் சொன்னீங்க சாமி. நன்றிங்க. வணக்கம். வாழ்க வளமுடன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அழகான குடும்பம், அமைதியான குடும்பம் அப்படிங்கிறதுக்கு இந்த ஐஸ்வர்ய மகாலட்சுமியோட தரிசனத்தை இவங்களும் வந்து நிறையா நாட்களாக பார்த்துட்ருக்காங்க. அந்த தரிசனத்துக்கு இவங்க எவ்வளோ நாட்களாக வராங்கங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் சார். நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க சார்? நான் லால்குடியிலேருந்து வரீங்க. இந்த கோயிலுக்கு எவ்வளோ நாட்களாக வரீங்க? 1 இயருக்கு மேலே வரேன். 1 இயருக்கு. இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா லால்குடியிலேருந்து ரொம்ப தூரத்தில் தான் இருக்குது. ஐஸ்வர்ய மகாலட்சுமி வெள்ளூருங்கிற ஒரு குறிப்பிட்ட ஒரு கிராமத்துக்குள்ளே தான் இருக்குது. இதை எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க? நாங்கள் ஸ்ரீரங்கத்தில் எங்கள் ஐயர் சொன்னார். அது மூலிமா கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக வந்துட்டுருக்கோம். 1.5 வருஷமாக வந்துட்டுருக்கீங்க. இப்போ இங்கே வரதுக்கு உண்டான காரணங்கள் ஏதாவது இருக்கும்? ஏன்னா இவ்வளோ தூரத்தில் நீங்கள் வர்றீங்க. நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க சார்? நான் டால்மியா சிமெண்ட் ஃபேக்ட்ரி. டால்மியா சிமெண்ட். இங்கே வரதுக்கு உண்டான காரணங்கள் இருக்கும்ல? ஐயர் சொன்னார், போனால் ஐஸ்வர்யம் கிடைக்கும், அதுக்காக வந்தது. ஐஸ்வர்யங்கள் கிடைச்சிருக்குல்ல? ஏதோ கிடைக்கிது. நீங்கள் இந்த ஐஸ்வர்ய மகாலட்சுமி நீங்கள் வந்து தரிசனம் பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த மாதிரிலாம் பலன் கிடைச்சிருக்கு? நீங்கள் என்ன பலனை மனசில் வேண்டிகிட்டு வந்து இந்த ஐஸ்வர்ய மகாலட்சுமியை ரெகுலராக நீங்கள் கும்பிட்றதுக்கு உண்டான காரணங்களை சொல்லுங்கள். இங்கே வந்தால் ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும். வந்துட்டு போனால் மனசுக்கு நிம்மதியாக இருக்கும். இப்போ நீங்கள் வாரம் தடப்படாமல் வந்துடுறீங்களா? மேக்ஸிமம் வந்துடுவோம். இப்போ ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 கிலோமீட்டர் பக்கமாக வரப்போகுது. இவ்வளோ தூரத்தை நீங்கள் கடந்து வந்துகிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து வரப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில வாரங்கள் தடைப்பட மாதிரி இருக்கும். அப்போல்லாம் நீங்கள் என்ன மாதிரி நினைப்பீங்க? நாங்கள் வரலனாலும் இவங்க வந்துடுவாங்க. சார் வந்துடுவாங்க கண்டிப்பாக. காலையில் வர முடியலன்னா ஈவினிங் வந்துடுவாங்க. இப்போ நீங்கள் உங்கள் ஊர்லேருந்து கிளம்புறதுக்கு எந்த நேரத்தில் எல்லாம் கிளம்புவீங்க? ஏன்னா இப்போ இங்கே வரதுக்கு ஒரு தம்பியை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு கிளம்பி வந்துடுவோம். இல்லைன்னா ஈவினிங் டைமில். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஐயப்ப சாமிங்களாம் ஐஸ்வர்ய மகாலட்சுமி தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. ரொம்ப பார்த்திங்கன்னா பக்தி மெய்ச்சிலிருக்க வைக்கும் பக்தியோடு வந்துட்டுருக்குங்க. வாங்க அவங்கள்ட்டே நம்ம இந்த ஐஸ்வர்ய மகாலட்சுமியை பற்றியும் அவங்க எப்போலேருந்து வராங்கங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் சாமி. சாமி. நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க சாமி? கரூர்லேருந்து வரேங்க சாமி. கரூர்லேருந்து? ஆமாம், கரூர்லேருந்து. எவ்வளோ நாளாக வரீங்க? நீங்கள் என்ன கரூரில் என்ன ஒரு மாதிரி டெக்ஸில் வேலை பார்க்குறேங்க. ஒரு பூ கடை வச்சுருக்குறாங்க. ஒரு டிரைவர் வருங்க, டிரைவர் வேலை பார்க்குறாருங்க. இவர் ஃபோட்டோ வைக்கிறாருங்க. ஒரு 3 வருஷமாக நான் வந்துட்டுருக்குறேங்க. நீங்கள் 3 வருஷமாக நீங்கள் வர்றீங்க. 3 வருஷமாக வரப்போ நீங்கள் டெக்ஸ்டைலில் ஒரு கூலி தொழிலாளி தான் நம்ம வேலை செஞ்சிட்ருக்கோம். அதனால் வேலை லீவு போட்டு வர முடியாத ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏற்படும். அப்போ எந்த மாதிரி சூழ்நிலையிலாம் வர்றீங்க?
மாலை போட்டு இருக்கிறப்ப ஒரு 4 சோமவாரத்துக்கு வந்து அட்டன் பண்ணுவோங்க. விட்டு ஆத்தால கும்பிட்டு போவோம். இடையில லீவ் இருக்கிறப்ப வந்து பார்த்துட்டு போவோங்க. எங்களுக்கு வந்து ரொம்ப காலமாக இவர் வந்துட்டு இருக்கிறாருங்க. இவர் மூலிமா இந்த கோயிலுக்கு நாங்கள் இங்கே வந்துட்டு இருக்கிற சாமி. இவர் ஒரு 10,000 போட்டோ பக்கம் எங்கள் சாமிக்கு என்ன மாதிரி போட்டோ தரேன். மகாலட்சுமி போட்டோங்க. இப்போ நாங்கள் இப்போ கொண்டாந்துருக்கிறோம். நாங்கள் போட்டோ இந்த ஃபோட்டோ வந்து மகாலட்சுமி அடிச்சுங்க. இந்த ஃபோட்டோ வந்து இப்போ கொண்டாந்து கொடுத்துருக்க சாமிக்கு. இப்போ 2,000 போட்டோ கொண்டாந்து தரேன்னு சொல்லியிருக்கேன் சாமிக்கு. இது எல்லாமே இப்போ நீங்கள் உங்கள் ஒரு நண்பர்கள் குழுவாக இருந்து செய்கிறீங்களா இல்லை சார் மட்டும் செய்கிறாருங்களா? இல்லை, நம்ம குழுவை இப்போ சேர்ந்து நல்லா செய்கிற சாமி. இந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு ஐஸ்வர்யா மகாலட்சுமி மேலே ஒரு மெய்சிலுக்கு ஒரு பக்தியும் பற்றும் வச்சுருக்கீங்க. இந்த பற்றை வந்து இந்த அளவுக்கு வெளிப்படுத்துறதுக்கு உண்டான காரணங்கள்லாம் உங்களுக்கு மனசுக்குள்ளே இல்லை உங்கள் குடும்பத்துக்குள்ளே உங்களுக்குள்ளே நடந்திருக்கலாம். அது என்ன மாதிரி காரணங்கள்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். நல்லா இருக்கு சாமி. வந்தது நல்லா இருக்கு, சிறப்பாக இருக்குது எங்களுக்கு. எல்லாருமே வந்து நாங்கள் வந்து இங்கே சொல்லியிருக்கிறாங்க, இந்த சாமி கோயிலுக்கு போயிட்டு வந்தால் திருப்தியாக இருக்குங்க அப்படின்னு எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் கரூர்லேருந்து வரதுக்கு பார்த்தீங்கன்னா 2-3 பஸ்ஸெல்லாம் தாண்டி வரும். அந்த சிரமத்தெல்லாம் நீங்கள் பார்க்குறப்ப இது எப்படி இருக்குங்க? டூ வீலரில் வந்து காரில் வந்துடும். கரூரில் கார் எடுத்து வந்துருக்கோம். வந்து எங்கள் மனசு திருப்தியாக இருக்குங்க. ஆத்தாவை பார்த்து எங்களுக்கு திருப்தியாக இருக்குது. வாரம் சோமவாரத்துக்கு வந்து சாமி பார்த்துருவோம். இடையில கிடச்சாலும் எங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப ஆத்தா வந்து கும்பிட்டு போயிடுவோம். நாங்கள் எங்களுக்கு மனப்பூர்வமாக சந்தோஷமாக இருக்குங்க. நான் 10 ஆண்டுகளாக இதை வந்துக்கிட்டு இருக்கேன். ஆமாம். இதுக்கு முன்னாடி கும்பாபிஷத்துக்கு முன்னாடி கோயில் நம்ம இதை பராமரிப்பு கம்மியாக தான் இருந்தது. அப்புறம் வந்து நான் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் சிறப்பாக இருக்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் கோயில் கும்பாபிஷேகம் நடத்துறதுக்கு அப்புறம் போட்டா கேட்டாங்க. ஒரு 5000 போட்டா போட்டு கொடுக்க 3 நாள் முடிஞ்சோன்னே நான் போட்டு தர ஆரம்பிச்சேன். அப்புறம் நான் போட்டு வரையிலே 10,000 போட்டோ கொண்டாந்து கும்பாபிஷேக தண்ணிக்கு எல்லாத்துக்கும் கொடுத்து அவங்களுக்கு பிரசாதம் கொடுக்குறதுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்தேன். வாரம் வெள்ளிக்கிழமை காலையில் 6 to 7 சுக்கிரவாலையில் அவசியத்துக்கு வந்துடுவோம். வாரம் வருவேன். இந்த ஒரு 3 மாதமாக தான் உடல்நிலை காரணத்தினால வர முடியல. இன்றைக்கி வந்திருக்கேன். இன்றைக்கி வந்து போட்டோ இல்லைன்னு சொல்லிட்டனால நண்பர்களாக சேர்ந்து நான் அடித்து தரேன் கொண்டு வாங்கன்னு சொல்லணும். அடித்து கொடுத்து பின்னி கொண்டாந்துருக்கேன். எங்களுக்கு இந்த போட்டோவை கொடுத்துட்டு போவீங்க? கொடுத்துரு கோயிலில் கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் இந்த 10 வருஷமாக நீங்கள் தொடர்ந்து காலையில் பார்த்தீங்கன்னா சுக்கிரவாரையில் வந்துடுறீங்கிறீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிரமம் மேற்கொண்டு நம்ம வர நேரம். ஏன்னா நீங்கள் 2-3 மணி நேரம் ட்ராவலிங் பண்ணி வர்றதுனால அதெல்லாம் பார்க்க அந்த மாதிரி சிரமங்களை தாண்டியும் வர்றீங்க. இங்கே வந்து இந்த ஐஸ்வர்யா மகாலட்சுமியை பார்த்தோட்டே உங்களுக்கு எப்படி இருக்குது? ஒரு மனசு திருப்தி தான். வந்து எல்லாத்துக்கும் சந்தோஷத்தோடு நாங்கள் போகிறோம். எதாக இருந்தாலும் பார்த்துக்குவோம் அப்படிங்கிற ஒரு இதுலேயே தான் நாங்கள் இந்த வரைக்கும் வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் ஒரு தொழில் வந்து ஃபோட்டோகிராஃபருங்கிற தொழில் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி அதெல்லாம் வந்து பிரம்மாண்டத்தின் வளர்ச்சிக்கு போயிடுச்சு. அந்த மாதிரி சிறு தொழிலில் பண்ணுறப்ப நமக்கு சிரமங்கள்லாம் இருக்கணும். அந்த மாதிரி சூழ்நிலையிலையும் இவ்வளோ ஃபோட்டோக்கள்லாம் அடித்து இவ்வளோ ஒரு விநியோகம் பண்ணியிருக்கீங்க இந்த ஐஸ்வர்யா மகாலட்சுமி மேலே ஒரு பக்தியின் பற்றோட. அப்போ இதனால் உண்டான பலன்கள்லாம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். நம்ம நண்பர்கள்லாம் சேர்த்து இது பண்ணும்போது அவங்களுக்கு நீங்கள் வேண்டிங்க எதாக இருந்தாலும் நடக்கும் சொன்னது நிறைவேறும் அப்படின்னு சொன்னாலும் அவங்களே பிரியப்பட்டு கொடுத்தது வாங்கி நம்ம இந்த கும்பாபிஷத்துக்கு வந்து அதுக்கும் பிற்பாடுமே அடிச்சு கொடுத்தேன். இப்போ இன்றைக்கி இந்த நண்பர்கள் வந்ததுனால இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து அடிச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. என்னால் இன்றைக்கி வசதி வாய்ப்பு கொஞ்சம் குறையாக இருக்கனால சிரமத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அவங்க பண்ணிக்கலாம் அப்படின்னு. அப்புறம் இன்றைக்கி போட்டு வந்து 500 போட்டோ கொண்டாந்து கொடுத்துருக்குறோம் கோயிலில். இது எல்லாத்துக்கும் வெளியாக பண்ண சொல்லி எல்லாத்துக்கும் பணம் இல்லாமல் இருக்க குறை இல்லாமல் வந்துட்டு இருக்கோம். உங்களோட இறை தொண்டு பார்த்தீங்கன்னா என்றைக்கும் நீடிக்கவும் இந்த ஐஸ்வர்யா மகாலட்சுமி உங்களுக்கு எல்லாம் வல்ல செல்வங்களையும் ஐஸ்வர்யங்களையும் வழங்குறதுக்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் இந்த ஐஸ்வர்யா மகாலட்சுமி நாங்களும் வேண்டிக்கிறோம். நன்றிங்க சார். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம் மேடம். நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க? இப்போ வெள்ளூரில் வந்து ஐஸ்வர்யா மகாலட்சுமியை தரிசனம் பண்ண வந்திருக்கீங்க. எவ்வளோ நாட்களாக வரீங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? நாங்கள் ஒரு 4 வருஷமாக வரோம். எந்த ஊர்லேருந்து வரீங்க? லால்குடியிலேருந்து வரேன். லால்குடியிலேருந்து வரீங்க. இப்போ லால்குடியிலேருந்து இவ்வளோ தூரம் வரதுக்கு, ஏன்னா லால்குடிக்குள்ளே பார்த்தீங்கன்னா எவ்வளவோ அதை சுற்று வட்டாரத்தில் கோயிலெலாம் இருக்குது. இங்கே நீங்கள் விரும்பி வர்றதுக்கு காரணம் என்ன? அங்கே மகாலட்சுமி இல்லை, பக்கத்தில் இங்கே தான் இருக்குது. மகாலட்சுமிக்கு தனியா சன்னதி இங்கே இருக்கு. அதனால தரிசனம் பண்ண வரீங்க. எவ்வளோ நாளாக வரீங்க மேடம்? நான் 4 வருஷமாக வரேன். 4 வருஷமாக வரீங்க. இடையில அந்த கொரோனா டைமில் மட்டும் வரல. அப்போல்லாம் ஐஸ்வர்யா மகாலட்சுமி நீங்கள் எப்படி வேண்டிக்கிட்டீங்க? எப்படி வேண்டி பார்க்க முடியாத ஒரு நேரமாக இருந்துச்சுல, அப்போ நீங்கள் எப்படி நினச்சிருப்பீங்க? வீட்லேயே ஐயோ பார்க்க முடியலையே, வீட்லேயே நினச்சி. இப்போ இந்த மகாலட்சுமியை நீங்கள் வேண்டிட்டு போகிறப்போ தரிசனம் பார்த்துட்டு போகிறப்ப உங்களுக்கு மனசுலாம் எப்படி இருக்குங்க? நல்ல திருப்தியாக இருக்கும். வந்து எங்களுக்கு வெள்ளிக்கிழமை கும்பல்னா யாரோ ஒரு அம்மா எங்கள் அம்மாவை பார்க்காத மாதிரி இருக்கும்.
கரெக்டாக வெள்ளிக்கிழமை வந்துடும். நீங்கள் வெள்ளிக்கிழமை தவறாமல் வந்துடுறீங்க. சப்போஸ் வந்து ஏதோ ஒரு இடைப்பட்ட நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வர முடியாத ஒரு சூழ்நிலைகள் இருக்குன்னா அப்போ நீங்கள் எந்த மாதிரி நினைப்பீங்க, இல்லை எந்த மாதிரி அப்போ வேண்டிக்குவீங்க? வீட்டில் நினச்சி கும்பிட்டுக்குவோம் மகாலட்சுமி. வீட்டில் விளக்கேற்றி கும்பிட்டுக்குவோம். இப்போ இந்த ஐஸ்வர்ய மகாலட்சுமி நீங்கள் வேண்டிக்கிட்டதுனால உங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள்லாம் கிடைச்சிருக்கும், உங்கள் குடும்பத்தில் உண்டான பலன்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் ஒரு சாமிகிட்ட வேண்டுதலை வச்சுருந்துருப்பீங்க, அதெல்லாம் உங்களுக்கு எந்த மாதிரிலாம் நிறைவேறும்? பிஸ்னஸ் பண்ணுறேன் சார். என் பிஸ்னஸ்லாம் நல்லா டெவலப். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுங்க? நல்லா இருந்துச்சு, இப்போ ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்குது. அது எல்லாம் ஐஸ்வர்ய மகாலட்சுமியோட அப்படின்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக நம்பிக்கை தானே வாழ்க்கை. 24 வாரம் வரேன்னு வேண்டிட்டு 24 வாரம் வரோம். இருக்கீங்க. இப்போ நீங்கள் வரப்போ, சாமிக்கு வரப்போ நீங்கள் என்னென்ன பிரசாதங்கள்லாம் கொண்டு வந்து படைக்கிறீங்க, என்னென்னலாம் கொண்டு வரீங்க? இதுக்குன்னு தனிப்பட்ட முறையில் ஏதாவது கொண்டு தேங்காய், பூ, வரீங்களா? பழம், மல்லிகைப்பூ, ஜாதிப்பூ, அந்த பூ மட்டும் கொண்டு வருவேன் சார். வீட்டில் இருந்து நானே கட்டி எடுத்துட்டு. இப்போ நீங்கள் இந்த தாமரை வச்சுருக்கீங்க, இந்த தாமரையை வந்து குறிப்பிட்ட நீங்கள் கொண்டு வரதுக்கு உண்டான காரணங்கள்லாம் இருக்கா? மகாலட்சுமிக்கு தாமரை பூ ரொம்ப விசேஷம், அதனால கொண்டு வரோம். அதனால் இது கிடைக்கலனா கூட நீங்கள் டோல்கேட்லேயோ இல்லை லால்குடியிலையோ கூட அது கிடைக்கும். இங்கே எப்போவுமே அவங்க வச்சுருப்பாங்க. கிடைக்கும். இப்போ நீங்கள் இதை வேண்டிக்கிட்டதில் எப்படிங்க மேடம் இருக்கும் உங்களுக்கு? வந்து நீங்கள் எவ்வளோ நாட்களாக வரீங்க? நானும் அவங்க கூட வந்துட்டுருக்கேன். அவங்க கூட வந்துட்டுருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டுருக்கோம். வரும்போது நல்ல மனசுக்கு ஒரு அமைதி கிடைக்குது. பிரச்சனை இருந்துச்சுன்னா அது எப்படியோ ஏதோ ஒரு ரூபத்தில் நம்மளுக்கு அது விலகிடும். அதனால் இங்கே வர்றது வந்து ரொம்ப நல்லா இருக்குங்கிறீங்க. இப்போ இந்த கோயிலை பார்த்தீங்கன்னா ஒரு பழம்பெருமையான கோயில் இது. பார்த்தீங்கன்னா இதை பார்க்குறப்போ உங்களுக்கு மனசு எப்படி தோணுதுங்க? இப்போல்லாம் வர கோயில்கள்லாம் பார்த்தீங்கன்னா கட்டுமானங்கள் வந்து ஒரு மாதிரியாக இருக்குது, சிமெண்ட்டில் கட்டியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பழங்கால கற்களை கொண்டு கட்டியிருக்காங்க. இதை பார்க்குறப்போ உங்களுக்கு எப்படி இருக்குது? நல்லா அது மெயின்டைன் பண்ணுறாங்க. பழமையான கோயிலாக இருந்தாலும் அதை நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. எனக்கு அதான் ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. நல்லா இருக்குது. இது இப்படியே தொடரணும், எல்லோரும் சுபிட்சமாக இருக்கணும். இப்போ நீங்கள் ஐஸ்வர்ய மகாலட்சுமியை வேண்டிட்டு போகிறீங்க. இப்போ நீங்கள் இதை ஒரு காரணமாக வச்சு கூட நீங்கள் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நீங்கள் 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா லால்குடியிலேருந்து வரீங்க. நம்ம திருச்சி மாவட்டத்தில் தான் இந்த கோயிலும் இருக்குது. இப்போ நம்ம திருச்சி மாவட்ட மக்களுக்காக இருக்கட்டும், இல்லை பொதுமக்களுக்காக இருக்கட்டும், ஏதாவது ஒரு விழிப்புணர்வாக என்ன சொல்ல விரும்புகிறீங்க? பேருக்கு நாங்கள் சொல்லியிருக்கோம் சார், இங்கே போனீங்கன்னா நல்லது நடக்கும், நாங்கள்லாம் நல்லாயிருக்கோம், நல்ல வைப்ரேஷன் இருக்குது. எங்கள் கூட நான் ஒரு ஆள் வர ஆரம்பித்தேன், 2 பேர் வர ஆரம்பித்தோம், 4 பேர் வர ஆரம்பித்தோம். எங்கள் கூட ஒரு முடிஞ்ச வரைக்கும் எங்கள் கூட யார் வர முடியுமோ எல்லாரையும் கூப்பிட்டு வந்துடுவோம். அப்போ நீங்கள் வருங்காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மினி பஸ்ஸோ இல்லை ஒரு பஸ்ஸே எடுத்துகிட்டு வர்றதுக்கு தயாராக இருக்கீங்க? கண்டிப்பாக சார். அம்பாலோட அருள், அதாவது மகாலட்சுமியோட அருள் இருந்தால் அதுவும் நடக்கும். கண்டிப்பாக அவங்க மனசு வச்சா எது வேணாலும் நடக்கும். நன்றிங்க மேம், நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அழகான குடும்பத்தினர் ஐஸ்வர்யா மகாலட்சுமியோட அருள் பெற்றதுக்காக வந்திருக்காங்க. அவங்கள்ட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. எங்கே இருந்தாலும் சார் வணக்கம் சார். நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க சார்? என்ன ஒரு தொழில் பண்ணுறீங்க? தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்துலேருந்து வரணும். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் இந்த கும்பகோணம் போகிற வழியில் இருக்கிறது. இப்போ இங்கேருந்து எவ்வளோ கிலோமீட்டர் சார் உங்களுக்கு? இங்கே ஒரு 100 கிலோமீட்டர். 100 கிலோமீட்டர். நீங்கள் காரில் வந்திருக்கீங்களா இப்போ பஸ்ஸில் வந்திருக்கீங்களா? பஸ்ஸில் குறைஞ்சது ஒரு 4 பஸ்ஸு மாற்றிருப்பீங்களா? இருக்கீங்க. இப்போ இந்த ஐஸ்வர்ய மகாலட்சுமியை இவ்வளோ ஒரு தூரம் தாண்டி வர்றீங்க நீங்கள் வேண்டிக்கிட்டு. ஒவ்வொரு கோயிலுக்கும் சில வரலாறு, சிறப்பான வரலாறு இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் வந்து மகாலட்சுமியை வந்து பூலோகத்தில் வந்து சிவனை காண்றதுக்காக ஒரு தவம் இருந்து அந்த தவத்தின் வலிமையால் மகாதேவரை காண்டு அவர்கிட்ட அந்த விஷ்ணுவோடைய இணைத்து வைக்கிறதுக்கு ஒரு வரத்தையும் வாங்கி இந்த ஐஸ்வர்யத்தை வந்து நீங்கள் தான் வச்சுருக்கீங்க, அதை என்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வரத்தையும் வாங்கி உடனே மகாதேவர் வந்து அம்மாவுக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க வாங்கின அந்த தளத்தில் வந்து இறைவனை வழிபடணுங்கிறதுக்காக. இப்போ நீங்கள் இவ்வளோ இதெல்லாம் சொல்கிறீங்க, ஒரு அடியலார் மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க, நல்ல ஒரு கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்கீங்க, எங்களுக்கு தெரியாத கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்கீங்க. இப்போ நீங்கள் இந்த ஐஸ்வர்ய மகாலட்சுமியை சாமி கும்பிட்டதுக்கப்புறம் இல்லை பார்த்ததுக்கப்புறம் இப்போ முதல் தடவையாக பார்க்குறீங்களா? எத்தனை இப்போ தான் வந்திருக்கோம். இப்போ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த கோயிலில் இல்லை நாங்கள் நல்லபடியாக தான் இருக்கோம், எல்லாம் சௌகரியமாக இருக்கோம். இல்லை அதாவது இந்த கோயிலில் வந்து நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அதுக்கப்புறம் தான் போக தான் தெரியும். சில இதெல்லாம் வேண்டுதல்லாம் வச்சுருக்கோம். நாங்கள் இப்போ ஓரளவு நல்லா தான் இருக்கோம், சுபிச்சமாக தான் இருக்கோம். மேலும் நல்ல வளர்ச்சிக்கு நாங்கள் வந்திருக்கோம். அது போக போக இந்த தளத்தை வந்ததுக்கப்புறம் நம்மளோட வாழ்க்கை இன்னும் மாற்றம் ஏற்றம் கிடைக்கும். இப்போ உங்கள் ஊருக்கு கும்பகோணம் சைட்லாம் பார்த்தீங்கன்னா கோயில்கள்லாம் பெருசாக இருக்கும், சாமி சிலைகள்லாம் வந்து பெருசாக இருக்கும். இங்கே வந்து பார்க்குறப்ப
உங்களுக்கு இந்த கோயிலை பார்த்தோட்டே உங்களுக்கு இதுவும் ஒரு பழம்பெருமையான கோயில் தான். இதை பார்க்குறப்ப உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எனக்கு எல்லா கோயிலும் ஒரே மாதிரி தான் தோணுது. இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கிடச்சிச்சு. வந்த உடனே உங்களுக்கு கிடைச்சிருச்சு. அது சிவன் கிட்ட தான் எனக்கு நல்லா ஓ, தெரிஞ்சிச்சு. திருக்காமேஸ்வரரோட அருளும் உங்களுக்கு உடனே கிடைச்சிருச்சு. சாருக்கு வந்து இனிமேல் தான் தெரியும்னாரு. உங்களுக்கு வந்து அங்கே உடனே உள்ளே கிடைச்சிருச்சு. போனோன்னே எனக்குள்ள ஒரு மாதிரி இருந்துச்சு. அந்த வைப்ரேட்டு உங்களுக்கு கிடைச்சிருக்கு, உடனே அருள் கிடைச்சிருக்கு. ஏன்னா நீங்களாம் இவ்வளோ கிலோமீட்டர் தூரம் தாண்டி மனசு ஒப்பி வர்றீங்கள, அதனால ஒரு காரணமாக இருக்கும். இப்போ உங்கள் பசங்களாம் என்ன படிக்கிறாங்க? பையன் 9th. உங்கள் பேர் என்ன சொல்லுங்கள்? ஸ்ரீராமன். ஸ்டீவ் உமேஷ். உங்கள் நேம் என்னங்க? ஸ்டீவ் உமேஷ். ஸ்டீவ் உமேஷ். அருமையான குடும்பம். இவங்களுக்கு எல்லா ஐஸ்வர்யங்களும் கிடைக்க ஐஸ்வர்ய மகாலட்சுமி அருளும், சிவகாம சுந்தரி அவங்களோட அருளும், திருக்காமேஸ்வரர் அருளும் என்றும் நிரந்தரமாக கிடைக்கிறதுக்கு முசிறி நேஸ்மே யூடியூப் சேனல் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார். ஐஸ்வர்ய மகாலட்சுமியை அதிகப்படியான ஒரு சுற்றிக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க இந்த குடும்பத்தினரை. இவங்கள்ட்ட அது என்ன வேண்டுதலை எப்படிலாம் செய்கிறாங்க, எந்த ஊர்லேருந்து வராங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம்மா, நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க? தொட்டியம். தொட்டியத்துலேருந்து வரீங்க. இந்த ஐஸ்வர்ய மகாலட்சுமி கோயில் இங்கே வெள்ளூரில் ஒரு கிராம பகுதியில் இருக்குது. இது எப்படி உங்களுக்கு தெரியும்? இங்கே நிறைய பேர் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அது மூலிமா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வர ஆரம்பித்தோம். இப்போ எவ்வளோ நாட்களாக நீங்கள் வந்துட்டு இருக்கீங்க? கிட்டத்தட்ட 2 வருஷமாக வந்துட்டு 2 வருஷமாக. வாரம் தவறாமல் வந்துடுறீங்களா? கண்டிப்பாக. இடப்பட்ட நேரங்கள்லேயும் வரீங்களா? அந்த திருவிழா காலங்கள்லாம்? இல்லை, வெள்ளிக்கிழமை கம்பல்சரி வரும். கம்பல்சரி வந்துடுறீங்க. இப்போ இதனோட பலன்கள்லாம் இருக்கும். நீங்கள் சாமி கும்பிட்டது பார்த்தீங்கன்னா எங்களுக்கே மெய்சில் இருக்கவும் பக்தி தெரிஞ்சிச்சு. அது என்ன ஒரு காரணத்தினால நீங்கள் ஒரு நிறைய தடவை அந்த ஐஸ்வர்ய மகாலட்சுமியை சுற்று வந்தீங்க? இங்கே ஐஸ்வர்ய மகாலட்சுமிக்கு வந்து உகந்ததுன்னா தாமரைப்பூ 16 சுற்றணும் அப்படின்னு ஒரு ஐதீகம். 16 செல்வம் பற்று பெருவாழ் வாழ்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி 16 சுற்றி வரணும். அது வந்து ரெகுலராக பண்ணிட்டு இருந்தால் நல்லதுன்னு சொல்லுவாங்க. 16 வாரம் தொடர்ந்து வந்துட்டாங்கன்னா நம்ம வேண்டி இருக்கிறது வந்து கண்டிப்பாக நிறைவேறி இருக்குது. கண்டிப்பாக அதை செய்யலாம், நம்பி செய்யலாம். இப்போ நீங்கள் நிறைய நாட்களாக வந்து தொடர்ந்து வந்துகிட்ருக்கீங்க. உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு தொடர்கதையான ஒரு உறவுகள்லாம் இருக்கும். அந்தளவுக்கு உங்களுக்கு அபிப்பிராயம் ஏற்பட்டிருக்கு. அதுக்கு என்ன காரணம்? இதனால் நீங்கள் அடைஞ்ச பலன்கள்லாம் நிறையா இருக்கும்ல? இருக்குது. வேலைக்கு போகாமல் வீட்டில் தான் இருந்தோம். அப்புறம் இங்கே கோயிலுக்கு வர ஆரம்பித்து ஒரு 25 வாரம் வந்ததுக்கு, அது 16னா 15 வாரம் வர முன்னாடியே எனக்கு ஒரு வேலை கிடச்சிருச்சு. 16 வாரம் அப்படின்னும் போது அது என்னையவே அங்கே வந்து ஸ்டாஃபாகவே போட்டுட்டாங்க. ஃபஸ்ட்டு எனக்கு அதுதான். அதுக்கப்புறம்ன்றது என்னோடய பிரச்சனைகள் தீர்ந்துச்சு. இங்கே வந்தால் ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷம், ஒரு தாய் வீட்டுக்கு போயிட்டு வந்த மாதிரி ஒரு நிம்மதி கிடைக்கும் எனக்கு. இப்போ நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு இப்போ வீட்டுக்கு போகிறீங்க, இவ்வளோ தூரத்தை தாண்டி. அப்போ உங்களுக்கு உடல்நிலையெல்லாம் எப்படி இருக்குது? ஒரு உடல்நிலையும் மனசும் ஒரு நிம்மதி இருக்கும். கண்டிப்பாக சந்தோஷம் இருக்கும். இங்கேருந்து வந்துட்டு போனோம்னா ஏதோ கஷ்டத்துலேருந்து மீண்டு வந்த மாதிரி நமக்கு ஒரு எண்ணம் வரும். ஏன்னா நான் அதை வந்து உணர்ந்திருக்கேன். நீங்கள் இன்னொருத்தருக்கு சொல்லி கேள்விப்பட்டு நீங்கள் வந்திருக்கீங்க. நீங்கள் எவ்வளோ பேர்த்துக்கிட்ட இந்த கோயிலை பற்றி சொல்லியிருக்கீங்க? நான் மேக்ஸிமம் நிறைய பேர்த்திட்ட சொல்லி, இப்போ என்னோடய ரிலேட்டிவ்லேயே ஒருத்தவங்க ஒரே ஒரு பையன் இருந்துச்சு, அவங்கள்ட்ட சொல்லி வந்தோம். வந்து ஒரு 16 வாரத்துக்குள்ளேயே அவங்க மறுபடியும் ப்ரெக்னென்ட் ஆகி மறுபடியும் ஒரு குழந்தை. மறுபடியும் இதுக்கப்புறமும் இன்னொருத்தர் சொல்லி அதே மாதிரி இப்போயும் அவங்களுக்கு 2 பொண்ணு, பையன் இல்லை. இப்போ வேண்டியிருக்காங்க. இந்த மாதத்தில் டெலிவரி. நிறைய பேர் வந்திருக்காங்க. ஐஸ்வர்ய மகாலட்சுமி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கேட்குற அனைத்துமே வழங்குது. கண்டிப்பாக எல்லாத்துக்கும். சிவனையும் நம்பலாம். சிவனுக்கும் வந்து திங்கக்கிழமை இங்கே வந்து பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு தீர்த்தம் தருவாங்க. அந்த தீர்த்தம் வாங்கி கொண்டு போய் வீட்டில் தெளிச்சாங்கன்னா, இல்லை தெரிஞ்சவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம். திங்கக்கிழமை சிவனுக்கு ரொம்ப உகந்த. திங்கக்கிழமை நீங்கள் சொல்கிறீங்களே மேடம், இப்போ அது எந்த நேரத்தில் உண்டான பூஜைன்னு சொல்லுங்கள்? ஒரு 11 மணிக்கு ஒரு பூஜை இருக்குது. இப்போ எங்கள் வீட்டில் இவர் வந்துட்டு தான் இருக்கார். பூஜை பார்த்துட்டு தான் இருக்கார். அது வந்து கடன் பிரச்சனை தீரும் அப்படின்றதுனால அது ரொம்ப குழந்தை பாக்கியம், அப்புறம் கடன் பிரச்சனை மெயின். அதுக்காக திங்கக்கிழமை அதுக்காக வராங்க கண்டிப்பாக. இப்போ உங்களுக்கு உடல்நல ஆரோக்கியம்லாம் எப்படி இருக்குங்க? நல்லா இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்கள நினைக்காத நாளும் இல்லை. எந்திரிக்கும் போது முதல்ல நினைக்கிறது அவங்கள தான், படுக்கும் போது அவங்கள தான் நினச்சிட்டு படுப்பேன். குலதெய்வம் அப்படின்றது இருக்குது தான், அவங்களுக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் தர மாதிரி அவங்க இடத்துல இவங்களையும் நான் வச்சுருக்கேன். அது இவங்க ரொம்ப எனக்கு அதை தட்டாமல் எங்கள் வீட்டுக்காரரும் கூட்டிகிட்டு வந்துடுவார், விட மாட்டார். வெள்ளிக்கிழமைன்னா ஒதுக்கிடுவேன். வேலை செய்கிற இடத்துலையுமே நான் சொல்லிட்டு தான் வேலை செய்கிறேன். வெள்ளிக்கிழமை எனக்கு அரை நாள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வேலை
சார் இப்போ உங்கள் மனைவி வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வர முடியாத சூழ்நிலையாக இருந்தாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வாங்கன்னு கூட்டிகிட்டு வந்துடுறீங்க. அது இல்லாமல் இப்போ திங்கக்கிழமை நீங்கள் வந்துடுறீங்க அப்படிங்கிறாங்க. அது என்ன உங்களுக்கு பலன்லாம் கிடச்சிருக்கு? எப்படி இருக்குது உங்களுக்கு? பலன் கடன் பிரச்சனை முடியுன்றதுக்காக வந்திருக்குறேன். இன்னும் 6 வாரம் முடிச்சிட்டேன். 11 வாரம் அது நடத்தணும், வரணும். 11வது வாரத்தில் தான் அது என்னன்னு. நம்ம வந்து பல ஊரில் பல கோயில்கள்லாம் பார்த்துருப்போம். அந்த கோயிலில் பார்க்குறப்ப ஒரு மனசுக்குள்ளே ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும். இப்போ இந்த கோயிலை பார்க்குறதுனால ஒரு பழம்பெருமையான கோயிலை பார்க்குறப்ப உங்களுக்கு எப்படி இருக்குது மனசு? மன நிம்மதி நிறையா கிடைக்குது. இங்கே வந்துட்டு போனால் மன நிம்மதி நல்லா அன்றைக்கி எந்த பிரச்சனை இல்லாத. நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் பார்த்திங்கன்னா சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று நீண்ட ஆயுளுக்கு இருக்கிறதுக்காக இந்த ஐஸ்வர்ய மகாலட்சுமியும் திருக்காமேஸ்வரரும் சிவகாம சுந்தரியும் உங்களுக்கு அருள் புரியறதுக்கு எங்களோட முஸ்லீம் நேசம் யூடியூப் சேனல் சார்பாக நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெள்ளூர் திருக்காமேஸ்வரர் சிவகாம சுந்தரி உடனுறையில் இருக்க திருக்காமேஸ்வரரையும் ஐஸ்வர்ய மகாலட்சுமியும் தரிசனம் பண்ணிவிட்டு இப்போ அரச மரத்தடியில் ஆக்சிஜன் காற்றை சுவாசிச்சுக்கிட்டு ரொம்ப அருமையாக உட்காந்துருக்காங்க. இவங்கள்ட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. வணக்கம் மேடம், நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க? திருச்சியிலேருந்து வரோம். திருச்சியிலேருந்து வரீங்க. இது எத்தனாவது தடவை நீங்கள் ஐஸ்வர்ய மகாலட்சுமி கோயில்? முதல் தடவை இப்போ தான் முதல் தடவை வரீங்க. இந்த முதல் தடவை வர்றதுக்கு இங்கே காரணங்கள்லாம் இருக்கும். நீங்கள் எப்படி இதை நேசிச்சு வரீங்க? நான் சிவன் பக்தருக்கு நாங்கள் ஸோ டிவி ஃபோனில் நாங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு தான் பிறகு பிரபாகரன் சொல்லிட்டு ஒருத்தர் வந்து மகாலட்சுமிக்குரியது கிளாஸஸ்லாம் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ அவங்களுடைய யூடியூப் சேனல் பார்த்துட்டு அப்போ தான் கேள்விப்பட்டோம் இங்கே முசிறி போகிற ரோடு, திருச்சி வழியாக முசிறி போகிற ரோட்டில் ஐஸ்வர்ய மகாலட்சுமி கோயில் இருக்குது, அங்கே போயிட்டு வந்தால் நல்லதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் கேள்விப்பட்டு வந்தோம். இப்போ இந்த ஒரு தடவை தான் வரலான்னு நினைக்கிறீங்க? நீங்கள் ரெகுலராக வரணும்னு தான் நினைக்கிறோம். ஏன்னா இது வந்து ரொம்ப பழமையான கோயில். மகாலட்சுமிக்கே சிவன் வந்து வரம் கொடுத்த கோவில். ஸோ வந்து அதனால் இங்கே அதுவும் இல்லாமல் போகர் இருந்து தவம் பண்ண இடம். ஸோ அதனால் வரணும். நீங்கள் இப்போ சிவனடியாராக இருக்கீங்க, எவ்வளவோ சிவத்தலங்களுக்கெல்லாம் போயிருப்பீங்க. அந்த கோயிலெலாம் பார்க்குறப்ப இந்த கோயிலை பார்க்குறப்ப எப்படி இருக்கும் உங்களுக்கு? எல்லாமே எங்களுக்கு சிவன்னாவே எல்லாமே ஒன்று தான். இதில் ப்ளஸ் என்னன்னா மகாலட்சுமி சன்னதியோடு இருக்கிறாங்க. ஐஸ்வர்யம் இப்போ இந்த காலத்தில் எல்லாருக்கும் தேவைங்கிறது வந்து ஐஸ்வர்யம் எல்லாருக்கும் வேணும், செல்வ வளம் வேணுங்கிறது ரொம்ப முக்கியம். ஆரோக்கியமும் முக்கியம் தானே நமக்கு? முக்கியம், ஆரோக்கியம் முக்கியம். அதனால் வந்தால் எல்லா சாமியும் கும்பிட்டுட்டு போகிறோம், மகாலட்சுமியும் கும்பிட்டுட்டு போகிறோம். அதுதான், சிவனை கும்பிட்டுட்டு போகிறோம். இப்போ நீங்கள் சிவனடியாராக இருக்கீங்க. சிவனடியாருங்கிறப்ப பார்த்திங்கன்னா நிறைய சிவத்தலங்கள் போயிருப்பீங்க, நிறையா கோயில்கள், நிறைய ஊர்களுக்கெலாம் போயிருப்பீங்க. அந்த ஊர்கள்லாம் இப்போ எப்படி இருந்துச்சு? அந்த ஊர் கோயில்கள்லாம் எப்படி இருந்துச்சு? நீங்கள் எந்தெந்த ஊர் கோயில்களுக்கு போயிருக்கீங்க? நாங்கள் எல்லா பழமையான சிவன் கோயில்களுக்கும் போயிருக்கோம். மாதம் கிரிவலம் திருவண்ணாமலை போயிட்டுருக்கேன். சதுரகிரி போயிட்டு வந்துட்டேன். 2 தடவை சதுரகிரி போயிட்டு வந்திருக்கேன். காசி போயிட்டு வந்திருக்கோம். அது மாதிரி சிவன் கோயில் பிரசித்தி பெற்ற கோயில்கள் எங்கே இருக்கோ, திருச்சியில் நாங்கள் எறும்பீஸ்வரர் கோயில் தான் எங்கள் வீடு பக்கம். அங்கே அடிக்கடி நம்ம போகிறது. அது வந்து சுயம்புலிங்கம். அது மாதிரி அது மாதிரி எங்கெங்கே பிரசித்தி பெற்ற சிவன் கோயில்கள் இருக்கோ அங்கே எல்லாருக்குமே போயிட்டு வந்துடும். இப்போ திருமுறைகள் படிச்சுட்டு இருக்கிறோம் நாங்கள். தஞ்சாவூர் பெரிய கோவில், எங்கள் ஊர் தஞ்சாவூரும், அங்கேயும் போயிட்டு தஞ்சாவூர் சொந்த ஊர் பிரகதீஸ்வரர் கோவில், திருச்சேரை எல்லாம் போயிட்டு வந்திருக்கோம். எல்லாமே பிரசித்தி பெற்ற கோயில் சிவத்தலங்கள் எல்லாமே நாங்கள் மேக்சிமம் போயிருக்கோம். அதில் போனதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிவனும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு உணர்ச்சிகளை உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அது எப்படி இருந்துச்சு? இப்போ நீங்கள் காசி வரைக்கும் போயிட்டு வந்திருக்கீங்க. காசி போயிட்டு வர்றப்ப எப்படி இருந்துச்சு? அதெல்லாம் எத்தனை நாள் பயணமாக நீங்கள் போனீங்க? காசி ஒரு 10 நாள் பயணமாக போனோம். அயோத்தி போயிட்டு அப்படியே வர வழி காசி எல்லாமே போயிட்டு வந்தோம். எல்லாமே சிவன் எல்லாமே ஒன்று தானே. நம்ம ஒன்றும் பிரித்து பார்க்குறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை இதில். சிவன்னாவே வந்துட்டு ஒரே நிலை தான். சிவன் நம்ம கும்பிட்றோம் அப்படின்னா என்னுள்ளிருந்து வழி நடத்தும் சிவனைங்கிறது தான். அப்போ நமக்கு எல்லாமே ஒரே மாதிரி தான் நமக்கு இருப்பாங்க. இந்த சிவனை கும்பிட்டா வேறு மாதிரி, அந்த சிவன்னாவே ஒன்று தானே. அதை நம்ம வெவ்வேறு வடிங்களில் அவங்க சுயம்பாக இருந்து அங்கே உள்ள மக்களுக்கு அங்கே ஒரு இது இருக்கும், நடந்த விஷயங்கள் இருக்கும். 5000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பழமையான கோயில்களில் ஒவ்வொரு விசேஷங்கள் இருக்கும். ஒவ்வொரு கோவில்லையும் ஒவ்வொரு தனிப்பட்ட சிறப்புகள் இருக்கும். ஸோ அதை கேள்விப்பட்டு போகிறவங்களும் இருப்பாங்க இல்லையா. இப்போ போன
போனால் நல்லது, இந்த கோயிலுக்கு போனால் இந்த பிரச்சனைக்காக வரவங்களுக்கு அங்கே ஒரு நிவர்த்தி இருக்குது அப்படிங்கிறதுக்காக போகிறவங்களும் இருக்காங்க இல்லையா, அதுக்காகவும் நம்ம போகிறோம். ஸோ இந்த போனால் இங்கே நிவர்த்தி, இங்கே வந்தால் மகாலட்சுமிக்கே அருள் புரிஞ்ச இடம், அப்போ நமக்கு சகல ஐஸ்வர்யமும் கிடைக்கும், இன்னும் வருவோம் அப்படி சொல்லிட்டு நம்ம இங்கே வந்திருக்கோம். வெள்ளிக்கிழமையாக இருக்குது, இன்றைக்கி சுக்கிர நாள், அதனால் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பக்கத்தில் இருக்க திருப்பஞ்சலியில் பார்த்தீங்கன்னா திருமண தடையில் நிற்கும் அப்படிம்பாங்க. நம்ம உத்தமர் கோயில் பார்த்தீங்கன்னா நம்ம உடல் பிணியை தீர்க்கறதுக்குன்னு கோயில். அந்த மாதிரி நம்ம வாழ்க்கைக்கு உண்டான அனைத்துமே ஒவ்வொரு கோயில்கள்லையும் இருக்குது, ஒவ்வொரு சிறப்புகளாக இருக்குது, ஒவ்வொரு பெருமைகள் இருக்குது, ஒவ்வொரு வரலாறுகள் இருக்குது. இது உங்கள் மூலியமாகவும் தெரிஞ்சுக்கிட்டோம். இது மூலியமாக தான் பக்திங்கிறது ஒன்று தான், ஆன்மீகங்கிறது ஒன்று தான், அதனோட வடிவங்கள் மட்டும்தான் வேறு மாதிரி இருக்குங்கிறது உங்களோட தெளிவான பதிலையும் தெரிஞ்சிச்சு. இருந்தாலும் நீங்கள் சதுரகிரி போயிட்டு வந்தேங்கிறீங்க. சதுரகிரி போயிட்டு வரப்போ அந்த மலை மேலெல்லாம் ஏறிட்டு வரப்போ உங்களுக்கு ஒரு புத்துணர்வு கிடச்சிருக்கும். அதெல்லாம் எப்படி இருந்துச்சு? உண்மையிலே அது மறக்க முடியாத அனுபவங்கள். அங்கே கோரக்கர் சித்தர் குகையும் அங்கே இருக்குது. அங்கெல்லாம் ஒரு அமைதி கிடைக்கும். அங்கே உள்ள இயற்கை காற்று நமக்கு ஒரு நல்ல ஒரு சுவாசமும் நல்லா இருக்கும், மனது ரொம்ப அமைதியாக இருக்கும். அங்கே போயிட்டு வந்தாவே ஒரு மாற்றமும் இருக்கும். நல்ல ஒரு அனுபவம். சதுரகிரி எல்லாருமே ஒரு தடவை போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம். அது நீங்கள் குறிப்பிட்டு இந்த அமாவாசை பௌர்ணமி நாட்களில் மட்டும்தான் சொல்கிறாங்க. நீங்கள் எந்த மாதிரி ஒரு டைமில் போனீங்க? அதுக்கு பயணங்களில் எப்படி மேற்கொண்டீங்க? நாங்கள் 2 தடவை போனப்போ அமாவாசை நாட்களில் தான் போனது. கொஞ்சம் நல்லா அடிக்கடி போகிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. கால்வலி இருக்கிறவங்க அந்த ஒரு குச்சி ஒன்று எடுத்துகிட்டு போகிறது நல்லது. கொஞ்சம் பொறுமையாக நடந்து போனால் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரத்தில் மேலே ஏறிடலாம். எனக்கெல்லாம் ஆனால் எனக்கு ஆல்ரெடி கால்வலி வரும் தான், இருந்தாலும் அதை நான் பொருட்படுத்தாமல் அங்கே சிவா அருளால் எனக்கு அந்த கால்வலியும் எனக்கு தேவலைப்படுத்தி கொடுத்துருக்காங்க. அது 2 தடவையும் எனக்கு அப்படி தான் ஒரு சோதனையும் நடக்கும் இல்லையா, அது மாதிரிலாம் எனக்கு நிறையா நடந்திருக்கு. சாதனை ஆக்கிறீங்க. ஆமாம், அது சிவன் மேலே பாரத்தை போட்டு நம்ம போயிடணும், அவ்வளோதான். அது அவர் பார்த்துக்குவார், அவ்வளோதான். அதேமாதிரி திருப்பி வரப்போ பத்திரமா வந்து சேர்ந்துடும், அவ்வளோதான். நீங்கள் நிறையா கோயில்கள் மாநிலம் விட்டு மாநிலங்கள்லாம் போய் சிவனடியார்கள் இது இப்போ உறவினர்களையும் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. அவங்கள்ட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. நீங்கள் இந்த ஐஸ்வர்ய மகாலட்சுமி கோயிலுக்கு வந்தது இப்போ உங்களுக்கு எப்படி திருப்தி அளிக்குது? நல்லா சந்தோஷமாக இருக்குது, திருப்தியாக தான் இருக்குது. இப்போ யார் மூலியமாக நீங்கள் சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க? எங்கள் பொண்ணு தான், எங்கள் பொண்ணு மூலியமாக தான் வந்தோம். பொண்ணு தான் சிவனடியார் பக்தியை ரொம்ப மெய்சிலிட்டாக இருக்க மாட்டோம். ஆமாம், அங்கே போகிற இடம்லாம் அங்கே பாப்பா அழைச்சிட்டு போயிடும், எங்களையும் அங்கே போயிடுவோம். இதில் திருவண்ணாமலையெல்லாம் பாப்பா தான் அழைச்சிட்டு போணுச்சு, காசிக்கும் பாப்பா தான் அழைச்சிட்டு போணுச்சு, எங்கள் பாப்பா தான் அழைச்சிட்டு போணுச்சு எல்லாமே. திருவண்ணாமலை கிரிவலம் போயிட்டு வந்துட்டோம். வேறு என்ன கோயிலெலாம் நீங்கள் பார்த்தப்போ உங்களுக்கு திருப்தியப்பட்டது மாதிரி, அதாவது உங்களுக்கு ஒரு மனமகிழ்ச்சியை திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பரவசத்தை கொடுத்துருக்கோம், அந்த மாதிரி கோயில் எதை? திருவண்ணாமலை, பழனி, இங்கே அயோத்தி, காசி. அயோத்தி போயிட்டு வர வழியிலலாம் காசி அந்த பாப்பா தான் ஏற்பாடு பண்ணி அழைச்சிட்டு பண்ணிச்சு 10 நாள் பயணம். அதாவது ஒரு சில பேர் ஒரு சில கோயில்களுக்கு போகிறதே சிரமமாகவும் இல்லை, அந்த ஆண்டவன் நம்மளே கூப்பிடணும், அவர் கூப்பிட்டா தான் அந்த கோயிலுக்கு போக முடியும். அப்படிங்கிறப்ப நீங்கள் நிறையா கோயில்களுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க. இப்போ உங்களுக்கு ஆண்டவர்கள் சிவனோட சித்தம் உங்களுக்கு நிறையா கிடச்சிருக்குங்கிறது உங்கள் குடும்பத்தினருக்கு இதன் மூலமாக தெரிய வருது. உங்களுக்கு முஸ்லீம் நேசம் யூடியூப் சேனல் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாத்துக்கும் வணக்கம். உங்கள் பேர் என்ன? ஜி சத்யஸ்ரீ. நீங்கள் எத்தனாவது படிக்கிறீங்க? 4th ஸ்டாண்டர்ட். உங்கள் ஸ்கூல் பேர்? ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி எல்லூர். எவ்வளோ தூரம் இருக்கும்? கொஞ்சம் தூரம் தான் இங்கே இருந்து. சரி, உங்களுக்கு பிடிச்சது என்னது? மேக்ஸ். நீங்கள் என்ன விரும்பி சாப்பிடுவீங்க? பூரி. பூரியா? எத்தனை பூரி சாப்பிடுவீங்க? 3. சாப்பிடுவீங்களா? சரி, உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட்டு? பால்கோவா. எவ்வளோ சாப்பிடுவீங்க? 2 பீஸா? உங்களுக்கு பிடித்த விளையாட்டு? பல்லாங்குழி. யார் யார் கூட விளையாடுவீங்க? எங்கள் அக்காங்க கூட விளையாடுவோம். எத்தனை பேர் இருப்பாங்க அந்த விளையாட்டு? 5 பேர். அந்த விளையாட்டுக்கு எத்தனை பேர்? 2. எங்கெங்கே விளையாடுவீங்க? 3 விளையாடலாம். எங்கெங்கே விளையாடுவீங்க? வீட்டில். வேற எங்கேயும் விளையாட மாட்டீங்களா? டெய்லி விளையாடுவீங்களா இல்லை ஸ்கூல் லீவ் அப்போ விளையாடுவீங்களா? ஸ்கூல் லீவ் அப்போ விளையாடுவோம்.
அருமையாக பதில் சொன்னீங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. இந்த இளைய தலைமுறையில் தான் நம்ம பாரதத்தின் வருங்கால தூண்களாக இருக்காங்க. இந்த பாரதத்தின் வருங்கால தூண்களாக இருக்கவங்க இவங்கள போன்ற சக மாணவர்களுக்கெலாம் என்ன சொல்கிறாங்கன்னு, ஏன்னா இந்த வயசுலேயும் வந்து ஒரு மெச்சூரிட்டி இல்லைனாலும் அவங்களுக்கு அறிவு ஜாஸ்தி. கீர்த்தி சிறியதாக இருந்தால் மூர்த்தி பெரியதாக இருக்குது. அதனால் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம் வாங்க. ஆசிரியர் சொல்லதை நல்லா கடைப்பிடிங்க. வீட்டுக்கு போனோடனே பெரியவங்க அப்பா அம்மா சொல்கிறதெல்லாம் மதிச்சுக்கோங்க. செல்ஃபோன் அதிகமாக பார்க்காதீங்க. கண்ணு கெட்டு போயிடும். ஆரோக்கியமாக நல்லா இருங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உங்கள் பேர் என்ன? ஜி சத்யஸ்ரீ. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? செல்ஃபோன் அதிகமாக சரி, செல்ஃபோனு அதிகமாக பார்க்காதீங்கன்னு சொல்லுங்கள். செல்ஃபோன் அதிகமாக பார்க்காதீங்க.